அரசு பள்ளியில் மாணவர்கள் பயன்படுத்தும் குடிநீர் தொட்டியில் மதுபாட்டில் கழிவுநீர் கலப்பு சமூக விரோதிகளின் செயலால் பரபரப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் ஒன்றியத்திற்குட்பட்ட மலையாண்டள்ளி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் மாணவர்கள் பயன்படுத்தும் குடிநீர் தொட்டியில் மதுபாட்டில்கள் மற்றும் கழிவுநீர் கலக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மலையாண்டள்ளி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை சுமார் 54 மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். இப்பள்ளியில் தலைமை ஆசிரியராக பானு மற்றும் சத்துணவு அமைப்பாளராக கன்னியம்மாள் பணியாற்றி வருகின்றனர். பள்ளி வளாகத்தில் மாணவர்கள் பயன்படுத்தும் குடிநீர் தொட்டியில் சமூக விரோதிகள் சிலர் மது பாட்டில்களையும் கழிவுநீரையும் ஊற்றியதாக தகவல் வெளியானது. இதையடுத்து சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் தலைமையில் மாவட்ட செயலாளர் மாதேஷ், ஒன்றிய செயலாளர் கன்னியப்பன், ஒன்றிய தலைவர் ராமு உள்ளிட்டோர் பள்ளிக்கு சென்று குடிநீர் தொட்டியை நேரில் பார்வையிட்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய டாக்டர் சந்திரமோகன், பள்ளிக்கு சனி ஞாயிறு விடுமுறை இருந்ததை பயன்படுத்தி சமூக விரோதிகள் இந்த செயலில் ஈடுபட்டிருக்கலாம் என சந்தேகம் தெரிவித்தார். மேலும் மாவட்ட கல்வித்துறை அதிகாரிகள் உடனடியாக விசாரணை நடத்தி மாணவர்கள் பயன்படுத்தும் குடிநீர் தொட்டியை பாதுகாப்பான மாற்றிடத்திற்கு மாற்றி புதிய குடிநீர் வசதி ஏற்படுத்த வேண்டும் என்றும் இந்த சம்பவத்தில் தொடர்புடையவர்களை கண்டறிந்து கடுமையான நடவடிக்கை எடுக்க மாவட்ட நிர்வாகம் முன்வர வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் மாணவர்களின் பாதுகாப்பு மற்றும் குடிநீர் வசதியை உறுதி செய்ய அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இங்க குடிநீர் வசதி தண்ணீர் டேங்க் இருக்கு. இந்த தண்ணீர் டேங்க்ல யாரோ சமூக விரோதிகள் இந்த மாட்டு கழிவு, அப்புறம் இந்த மாட்டுக்கு குளித்தி வைப்போம்ல, பழைய சோறு கஞ்சி எல்லாம் வைப்போம் இல்லையா, அந்த கழிவெல்லாம் இந்த டேங்க் உள்ள கொட்டிட்டாங்க. இது யாரு பண்ணாங்கன்றது உரிய நடவடிக்கை எடுக்கணும். அந்த சமூக விரோதிகளை கைது செய்யணும். இதன் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்களையும் கல்வித்துறை அவர்களையும் CO DO ஆகியோர்களையும் குறிப்பாக காவிரிப்பட்டினம் வட்டார வளர்ச்சி அலுவலர் அவர்களையும் சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு சங்கம் சார்பில் நான் கேட்டுக்கிறேன். இதை இந்த டேங்க் இங்க இருக்கிறது அவ்வளவு பாதுகாப்பா இல்லை. முன்னால பள்ளிக்கூடம் முன்னால புது டேங்க் அங்க அமைத்து தரமான குடிநீர் மாணவர்களுக்கு வழங்கிட நான் கேட்டுக்கிறேன்.